தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பு. இந்த வசனத்தை, இந்த தலைப்பை எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவர் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க கடவன். இப்படி இருக்க, எப்படி இருக்க, அது அர்த்தம் என்ன? மேலே நீங்கள் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்ததை விவரிக்கிறான். எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. பார்வோனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க, விடுதலை இல்லையேன்னு தவிச்சாங்க. அப்படி மோசையின் மூலமாக அவங்களுக்கு பல அற்புத அடையாளங்களை செய்து விடுதலை பெற்று வெளியே வந்தாலும், வந்துட்டோம்டா, தப்பி பொழைச்சோம்டான்னு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி கானானுக்கு போக முடியாமல் வனாந்தரத்திலே செத்தாங்கன்றிருக்கு. விடுதலை ஆயிட்டு, எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டு. ஆனால் விடுதலையான பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? செத்தாங்க. அதான் கொடுமை. அங்கே அடிமைத்தனத்திலே இருந்து செத்தாலும் கூட சரி, அடிமைத்தனத்திலிருந்து செத்தாங்கடான்னு சொல்லலாம். விடுதலையான பிறகு நல்லா வாழ்கிறத விட்டுட்டு கானான் தேசத்துக்கு கர்த்தரை அழைச்சிட்டு போகிறாரு. அந்த தேசத்துக்கு போய் நல்லா இருக்கிறத விட்டுட்டு வனாந்தரத்திலேயே செத்தாங்க. அதான் இப்படி இருக்க, எப்படி இருக்க, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், அதாவது விடுதலை பெற்றேன் என்று எண்ணுகிறவன். விடுதலை பெற்றுட்டோம் பரவாயில்லன்ட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. விடுதலை பெற்றால் கூட நீங்கள் விழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த அர்த்தம்தான். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் பிள்ளை ஆகிட்டோம், பரலோகவாசி ஆகிட்டோம், உலகத்திலிருந்து தப்பிச்சிட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம், இயேசு நமக்கு ரட்சகர் ஆகிட்டார், விடுதலை ஆகிட்டு, இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவங்க மற்றவங்களை விட நல்லது தான். நிற்கிறேன்னு என்றோம்னு அர்த்தம். அவங்கெல்லாம் விழுந்திருக்காங்க, நம்ம நிற்கிறோம், கரெக்டு. ஆனால் நிற்கிறேன்னு எண்ணுகிறவே விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்ம நின்றுட்டோம் பரவாயில்லடா நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த இப்படி இருக்கேன்னு சொல்கிறது. சரி, அவங்க விழுந்து போனதுக்கு, நிற்கிறேன்னு சொல்கிறவன் விழுந்து போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் விழுந்தாங்க? விடுதலை பெற்றவே நல்லா தானே இருக்கணும், ஏன் விழுந்தாங்க என்ற கேள்விக்கு ஏன் விழுந்தாங்கன்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களை இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு எப்படி இருக்கு? திஷ்டாந்தன்னா உதாரணமாக இருக்குன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம், பின்பற்றுவதுக்காக அல்ல. அதை புரிஞ்சுக்க. இன்றைக்குள்ள பாஸ்டருங்க பின்பற்றும்படி பேசுகிறான், அது தப்பு. உதாரணமாக எடுத்துக்கலாம். உதாரணமாக இப்படி இப்படி செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்ததுனால இந்த கெதி ஆயிடுச்சு, அந்த மாதிரி நம்மளும் நடக்கக்கூடாது, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அவங்கள போல் நம்மளும் செய்யணும் என்று இன்றைக்கி நாதாரிக்கை பேசுகிறது கண்டிக்கத்தக்கது, அது தவறானது. ஆகவே அதை உதாரணமாக எடுத்துக்கலாமே தவிர அவங்கள போல் நாமளும் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க இச்சித்தது பொல்லாங்கானவைகளை அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கி கிறிஸ்தவன் கூட எத்தனை பொல்லாங்க காரியங்களில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி ஒரு குற்றவியலை கூண்டில் எடுத்துக்கிட்டால், வழக்குகளை எடுத்துக்கிட்டால்
எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காங்களே, கிறிஸ்தவ பேரால் இருக்காங்களே. பாலியல் எடுத்துக்கிட்டா, கள்ளக்கடத்தல் எடுத்துக்கிட்டா கிறிஸ்தவ பேர் இல்லையா? கற்பழிப்பு எடுத்துக்கிட்டா எத்தனை. அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவன் ஆனாலும் பொல்லாங்கானதை இச்சிக்கிறான். ஆகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு பேர் வைக்கிறதுனால இல்லை, சபைக்கு போகிறதுனால அல்ல, ஜெபிக்கிறதுனால அல்ல, பொல்லாங்கானவைகளை என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இச்சைன்னா விருப்பம் அல்லது ஆசைன்னு அர்த்தம். பொல்லாத ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து ஜனங்கள் புசிக்கவும், 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீங்க. விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க என்று, அதாவது பொழுதுபோக்கு முழுவதும் விளையாட்டு தான். ஆதி காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மும்மாரி மழை பெய்யுமா, மாதத்தில் 3 தடவை மழை பெய்யுமா, நல்லா விளையும், நல்லா திங்க. அங்கே இலவட்ட கல்லுன்னு ஒரு கல் இருக்கும் மந்தையில், அது தூக்கி இங்கிட்டு போட, அது தூக்கி அங்கிட்டு போட, கபடி விளையாட, சிலம்பு விளையாட, காளைகளை அடக்க, இப்படித்தான் நேரம் செலவு பண்ணாங்களே தவிர, அதான் மார்ச் மேடைன்னு இருக்குது. நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் மார்ச் மேடையில் சும்மா வளன்னு பேசுகிறது தவிர வேறு எல்லாம் பொழுது போகாது, எதையாவது ஒன்று பேசிட்டு திரிவாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி இருந்துருக்குறாங்க. விளையாட்டுத்தனம், விளையாட்டுக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் இருக்குது. இந்தியா தேசத்துலையும் சரி, உலக நாடுகளையும் சரி, விளையாட்டு தான் அதிகமாக இருக்கிறான். எனக்கு இன்ன வரைக்கும் புரியல, ஏன் அப்படி? அதில் என்ன இருக்குது? டிவியில் முழுசாக விளையாட்டு செய்தி தான் சொல்கிறாங்க. அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பந்து அடிச்சிட்டான், அவன் ரன் அடிச்சிட்டான், அவன் 100 எடுத்துட்டான், அவன் இது எடுத்துட்டான். எவன் எடுத்து என்னடா செய்ய? நாட்டுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு தலைக்கு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் விற்பனை ஆகுது டிக்கெட்டு. அதில் என்ன நாட்டுக்கு என்ன நன்மை இருக்குது, இவனுக்கு என்ன நன்மை இருக்குது? பந்த விழுந்து செத்தவன் எத்தனை பேர், கை கால் ஒடிஞ்சவன் எத்தனை பேர்? அதில் என்ன இருக்குது? அதில் என்ன சாதிக்க போகிறான்? கடைசியில் டோட்டல் பாருங்கள், ஒரு புரோஜனம். அதனால் நாட்டுக்கு ஒரு நன்மையோ ஒரு படிப்பனையோ ஒரு இதுவும் கிடையாது நாட்டுக்கு. உலகமே அதை பார்த்து வேந்துக்கிட்டு கிரிக்கெட் அவன் ஜெயிச்சிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான், அதுக்காக ஜெபம் வேறு, நம்ம ஆளுங்க வேறு ஜெபம் வேறு பண்ணுறான். உபவாசம், கப்பு எடுக்கணும், கப்பு எடுக்கணும், கப்பு, நாங்கள் இந்தியா கப்பு வாங்கணும், அடேங்கப்பா முட்டா பையன் இப்படி ஜெபிச்சு இதுக்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறான். ஐயா, என்னத்தை செய்ய? இவங்களை விளையாட இழந்திருந்தார்கள் எழுதியிருக்கிறபடி விளையாட்டுத்தனம் நமக்கு இருக்கக்கூடாது. விக்கிர ஆராதனைன்னா ஒரு திருப்தி நமக்கு என்னென்னா, நம்ம விக்கிர ஆராதனை இல்லைல்ல. ஒரு ஐயா கமாண்டில் சொன்னார், நீங்கள் பேசுகிற சபையில் சிலுவை இருக்க, அது விக்கிர ஆராதனை தானே அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டில் என்கிட்ட கேட்டார். நான் பதில் என்ன போட்டிருக்கேன்னா, இது வெற்றியின் அடையாளம், விக்கிரகம் கிடையாது. அதாவது சிலை, ஒரு பொம்மை இருந்தால் தான் அது விக்கிரகம். அது வழிபட்டால் விக்கிரக வழிபாடு அல்லது ஆராதனைன்னு அர்த்தம். இது அடையாளம். இப்போ இது இல்லைன்னு வைங்க, இது என்னது? கல்யாண மகாலா, இல்லை குடோனா, இல்லை என்ன ஆஃபீஸா, இது என்னங்கய்யான்னு கேட்பாங்க பொதுமக்களுக்கு. சிலுவை ஓ ஏசு கோயிலா? இது ஒரு புனித ஸ்தலம் கிடையாது, புனித சின்னம் கிடையாது. அப்படின்னா ஏன் கல்லறையில் வைக்கிறாங்க? கிறிஸ்தவ சுடுகாடுன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் என்னது? கல்லறையில் சிலுவை வைக்கிறான்ல, அது இப்போ புனித ஸ்தலமாக இருந்தால் வைப்பானா? அது வழிபாட்டுக்குரியதாக இருந்தாச்சு கல்லறையிலையா போய் வைப்பான்? அது ஒரு அடையாளம் தானே. அது மாதிரி சர்ச்சுன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் சிலுவை. அது சும்மா வாயில் சொல்லலை, வசன அடிப்படையில் சொல்கிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்தார், கொலோசியர் 2:15 இருக்கு இல்லையா? சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றின உபதேசம், அதில் 23ஆம் வசனம்
நாங்களும் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய வசனம் இருக்குது. ஆதி அப்போஸ்தலர்கள் சிலுவையை உபதேசத்துக்கு அடையாளமாக, வெற்றியின் சின்னமாக, அடையாளமாக அப்படித்தான் சிலுவை குறித்து தான் அந்த மேன்மையை, அந்த உபதேசத்தை குறித்து தான் அந்த அடையாளத்தை சொன்னாங்களே தவிர, சிலுவை இல்லாட்டினா அது ஒன்றுமே இல்லையே. அந்த அடிப்படை தான் நாங்கள் அடையாளமாக வச்சுருக்கோம். தவிர விக்கிரகத்தை யாரும் கும்பிட போகிறதில்ல. அங்கே மாலையை போட்டால் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட அவர் ஆஃப் ஆகிட்டார். அப்புறம் ஒன்றும் பதில் பேசலை. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறதா, நீங்களும் உங்கள்கிட்ட யாராவது கேட்பாங்க, நீங்கள் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஆகவே கிறிஸ்தவங்க நம்ம விக்கிர ஆராதனை கிடையாது, நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம அப்படிலாம் பழைய ஏற்பாடு மாதிரியா நம்ம கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சா, கொலோசியர் 3:5 நீங்கள் எடுத்து படிக்கணும். விக்கிர ஆராதனை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த விக்கிரக ஆராதனை என்பது எதை குறிக்குது? பொருளாசை. அவன் விக்கிர ஆராதனை எழுத்தின்படி செஞ்சான். நாம் ஆவிக்குரியபடி பொருளாசையில் இருப்போமானா நாமளும் எதில் இருக்கோம்? விக்கிர ஆராதனை இருக்கிறோம்னு தான் அர்த்தம். அதனால் பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதங்களால் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6 சொல்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே. மற்றவங்கெல்லாம் உலக மனுஷர்கள், ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே. அந்த 11ஆம் வசனத்தில் நீயோ நீயோ நீ வேற, மற்றவன் வேற. ஆகையால் இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்புறம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. மெயின் விஷயம் என்னது? நித்திய ஜீவன் தான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்னடா லாபம்? ஆத்மா பரலோகம் போகலைன்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஊரில் இப்போ அம்மானி அதானி மாதிரி கோடி கணக்கில் பணம் இருந்து என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. இயேசுவே அந்த கேள்வி கேட்டார். மத்தேயு 16:26 தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்டார். யாருமே இது வரைக்கும் பதில் சொல்ல முடியல. ஜீவன் முக்கியமானது. ஆகவே நீயோ தேவனுடைய மனுஷனே, நித்திய ஜீவனை, அதுக்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இங்கே போட்டிருக்கல, அதற்காகவும் அழைக்கப்பட்டாயின்னு இருக்கா? அதற்காகவே, அந்த வேவை அப்படியே இழுங்க. அதுக்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். கிறிஸ்தவனே, நீ அழைப்பு, உன்னுடைய அழைப்பு நித்திய ஜீவனுக்கு தான் தேவன் அழைச்சிருக்கார். இது வரைக்கும் இந்த உலகத்தில், அது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம அந்நியரும் பரதேசிகள் தான். சொந்த வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், நிலம் மூலம் இருக்கலாம், நீ பரதேசி தான். அதான் பேதுரு சொல்கிறான், பரதேசிகளுக்கு எழுதுனதாவதுன்னு சொல்கிறானே தவிர உலகத்தில் நிலையானது நமக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் உண்ணவும் உடக்கவும், கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், கை கால் சுகத்தோடு சாப்பிட்டா நிம்மதியாக தூங்கினா போதும். இதுதான் ஒரு சரியான வாழ்க்கையை தவிர பொருளாசை, பண ஆசை, உலக ஆசையில் போய்கிட்டு நாய் பேய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இது என்னடா வாழ்க்கை? இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், அதில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு தொலைஞ்சிட்டு போகாமல் பெரிய பணக்காரன் ஆகணும், அதை ஆகணும், இது ஆகணும். அப்படியே எங்கள் அப்பா முட்டா பையன், அவனை போல ஒரு முட்டா பையன் உலகத்திலே இல்லை. ஆகவே பொல்லாங்கானவைகளை இச்சித்தாங்க, விக்கிர ஆராதனைக்காரங்க ஆனாங்க. அது மாதிரி நீங்களும் ஆகாதீர்கள். நீங்கள்லாம் கிறிஸ்தவன், அவங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்காரே, அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் யூதே, அவன் இஸ்ரவேலே. ஆனால் யெகோவா தேவனை தான் கும்பிட்டாங்க. அதனால அவன் ஒன்றும் கானானுக்கு போகலை. அதுக்காக அவன் நல்ல பேர் வாங்கலை, செத்தான்.
இங்கே போட்டிருக்கு நீங்களும் சொல்கிறது கிறிஸ்தவன். கிறிஸ்தவனே நீயும் அந்த மாதிரி ஆயிராத. அப்புறம் 1 கொரிந்தியருக்கு வந்துருங்க 10ஆம் அதிகாரம் 8ல் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் உழந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரன், நாமும் என்பது கிறிஸ்தவர்கள். நாமளும் அவங்கள போல வேசித்தனம் பண்ணக்கூடாது. 9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரன் யூதே. ஆண்டவரை டெஸ்ட் பண்ணாங்க, சோதிச்சாங்க, பாம்புகளால் அழிக்கப்பட்டாங்க. அதுபோல் நாமளும் ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. ஆண்டவரை இது நடந்தால் நான் இதை செய்கிறேன், இந்த மாதிரி நடந்தால் இப்படி செய்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அடையாளத்தைய கேட்கக்கூடாது. அடையாளத்தை கேட்டவனே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்குறாங்கன்னு சொன்னார். நல்ல சந்ததின்னு சொல்லலை. நாமெல்லாம் விசுவாச சந்ததியை தவிர பொல்லாத சந்ததியாக நம்ம இருக்கக்கூடாது. அதனால் டெஸ்ட் பண்ணவோ, இயேசுவை பரீட்சை பார்க்கவோ, இப்படி செஞ்சால் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறதோ அப்படிலாம் நம்ம வீம்பு பேசக்கூடாது. ஆனால் ஆண்டவரே கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, ரோமர் 8:28 படி சகலமும் நன்மைக்கு தான் எனக்கு நடக்கும், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். நீங்கள் நினச்சது வேறு நடக்கலைன்னு வைங்களேன், சோத்திரம் பண்ணுங்கள், நன்றி ஆண்டவரே, நீங்கள் அதை நினைக்கல, நான் நினச்சதே தப்பு தான் போல் இருக்குது, அப்போ நீங்கள் அதை நினைக்கல, என் மேலே அன்பாக இருக்கீங்க, நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, நன்றி சொல்லுங்கள். எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். பவுலும் சீலாவையும் அடின்னு அடித்து ஜெயிலில் வச்சுருக்காங்க, தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஐயா. அப்போஸ்தலர் 16:25 பாட்டு பாடினாங்க, துதிச்சாங்க, தேவனை துதித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்க. யாராவது அந்த நிலைமையிலேருந்து அதை செய்வாங்களா? முறுமுறுப்பாங்க, தூசிப்பாங்க, ஆண்டவரை கும்பிட்டு இந்த கதி ஆயிடுச்சு, கடவுளை கும்பிட்டு எனக்கு அடி கிடச்சிருக்கு, இப்படித்தான் முறுமுறுப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சிறைச்சாலை அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பின்னாடி நடக்கிறத இவங்களுக்கு முன்னாடியே தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், சகலமும் நன்மைக்கு தான். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சிறையில் இருக்கீங்களா? கட்டுகளில் இருக்கீங்களா? சங்கிலியை போட்டு அடைச்சிட்டாங்களா? தலைகீழ தொங்க விட்டுருக்காங்களா? அடின்னு அடிச்சிட்டாங்களா? உங்களை தாங்க முடியலையா? இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாவிட்டாலும் பாட்டு பாடாவிட்டாலும் முறுமுறுமுக்காதாமல் இருங்க, வையாமல் திட்டாமல் ஆண்டவரை குறை சொல்லாமையாவது இருங்க. சகலமும் நன்மைக்காக மாற்றிடுவார். அல்லேலூயா. எல்லாம் மாற்றிடுவார், பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள் 10ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 10:10 அவர்களின் சிலர் முறுமுறுத்து, இது மட்டும் பிடிக்காது ஆண்டவருக்கு, முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார். முறுமுறுப்பு வந்து அழிவுக்கு தான் போகும். அதுபோல் நீங்களும்னா கிறிஸ்தவன், அதெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது, பழையப்பேட்டை உள்ளவன் யூதன், இஸ்ரேல், அப்படி முறுமுறுத்து அழிஞ்சு போனாங்க. ஆனால் நீ கிறிஸ்தவன், நாமளும் அப்படி அழியக்கூடாது, நாமளும் முறுமுறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 11 இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு அப்படியே நேச்சராக நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 11 பழைய ஏற்பாட்டில் காரியங்கள்லாம் எச்சரிப்பாக தான் எடுத்துக்கிறோமே தவிர பின்பற்றுவதற்கு அல்ல. எச்சரிப்பு, ஓஹோ இப்படி நடந்து இப்படி ஆயிடுச்சா, இப்படி நடந்து இப்படி ஆயிடுச்சா, அது எச்சரிப்பாக எடுத்துக்கிறணும். எகிப்து என்பது உலகத்தை குறிக்கும், கானான் என்பது பரலோகத்தை குறிக்கும். மோசே விடுதலையானது, இயேசு விடுதலையானதுக்கு ஒப்பனையாக இருக்குது. வனாந்தரம் உபத்திரவத்தை குறிக்கும், கடலை கடந்து வந்தது ஞானசானத்தை குறிக்கும். எல்லாம் ஞான அர்த்தங்கள். அதுபோல் நம்ம ஞான அர்த்தம் பெற்றிருந்தாலும் விடுதலையான மாதிரி இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம்
உதாரணமாக திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது பாடமாக எச்சரிப்பாக எடுத்துக்கிறோமே தவிர அவங்கள பின்பற்றுவதற்காக அவங்கள போல் நாமளும் வர்றதுக்காக நம்ம போதிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ என்னையா சொல்ல வர்றேன்? சரி, இப்போ இது என்னையா சொல்ல வர்றேன்னா 12 தலைப்பு இப்படி இருக்க, இதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் எண்ணுகிறவன், நிற்கிறேன் எண்ணுகிறவன் யாரு? கிறிஸ்தவன். நிற்கிறேன் எண்ணுகிறவன் யாரு? கிறிஸ்தவன். நீயும் விழுந்துடக்கூடாது. கிறிஸ்தவன் சொல்கிறதுனால விழாமல் போயிடலாம்னு நினைக்காத. நீ கிறிஸ்தவன் தான், ஆனால் விழுந்து போகாதபடி எப்படி இரு. அப்போ யார் விழுந்து போனாங்க? கிறிஸ்தவங்களில் அப்படி விழுந்து போனாங்களா? ஒரு 3 உதாரணம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன், நிறையா இருக்கு. ஒரு 3 உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து இயேசுவின் சீசன், அப்போஸ்தலன்னு பட்டம் பெற்றவன், ஊழிய வரங்கள் பெற்றவன், ராபோத்தின பந்தியில் இயேசுவோட பந்தி இருந்தவன். ஆனால் கடைசியில் முத்தம் கொடுத்தான், காட்டி கொடுத்தான், கடைசியில் அவன் முடிவு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த தவறுகளுக்கெல்லாம் பெரிய தவறு எதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யூதாஸ் செஞ்ச இத்தனை தவறு இருக்குல்ல, இத்தனை தவறுகளில் அவன் செஞ்ச பெரிய தவறு என்னன்னு சொல்லுங்கள். இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். உங்ககிட்ட கேட்குறேன் நான். தற்கொலை. கரெக்டு. நம்ம சபையில் நல்லா விளக்கம் சொல்கிறீங்க. தற்கொலை அவன் பண்ண பெரிய தப்பு தற்கொலை. மத்தேயு 27:5 இருக்கு. 4 கொண்டு செத்தான். இவன் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் பெரிய குற்றம் அதுதான். அது இல்லாமல் இருந்திருந்தா இவைகள்லாம் கடந்து போகும். டக்குன்னு மறுநோடி அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். சிலுவைக்கு போயிருப்பா, மன்னிப்பு கிடைச்சிருக்கும். யாரையோ மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு, சீசனை மன்னிக்க மாட்டாரா? இவன் சிலுவைக்கு போகாமல் எங்கே போகிறான்? வேதபார பரிசேயர்கிட்ட போகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். எங்கடா மனஸ்தாபப்படுறது? ஏசுகிட்ட மன்னிப்பு இருக்கா? அவர்கிட்ட நீ மனம் திரும்பணுமா? இல்லை வேதவாத பரிசையே யார்? அவன் துரோகி, தூண்டி விட்டவன். அவங்கிட்ட போய் டீல் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட போய் மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய, அது என்ன நியாயம்? ஏசுகிட்ட வா. அவர் சிலுவையில் தொங்குகிறார், இல்லாட்டினா வந்திருப்பார் பாவம் ஓடி. அவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு, வர முடியல. இவன் தான் போயிருக்கணும், போகலை. அதுக்கு தற்கொலை பண்ண செத்தது ரொம்ப தப்பு. ஊழியத்தை இழந்தான், பட்டத்தை இழந்தான், பதவியை இழந்தான், வரங்களை இழந்தான். பணத்தை வாங்கினா அதை அனுபவிக்க முடியல, அவனே எரிஞ்சிட்டான். அவன் சம்பாதிச்ச பணத்தை அவனே எரிஞ்சிட்டான், அனுபவிக்க முடியல. அவங்க நினச்சபடி 30 வெள்ளி காசு கிடச்சிச்சு. இன்னைக்குள்ள ரேட்டு பல கோடிகள். அன்னைக்கு 30 காசு பெரிய தொகை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ மில்லியன். அவன் நினச்சது நடந்துச்சு. அதை வச்சு செட்டில் ஆகிறத விட்டுட்டு அவன் மனச்சாட்சி அவனுக்கு இடம் கொடுக்கல. காசு இருக்கு, பணம் இருக்கு, அவன் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு. நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இன்னைக்கு ரஜினிக்கு இல்லாத பணமா? சினிமா ஸ்டாருக்கு இல்லாத பணமா? எவ்வளவோ கோடிகள் வச்சிருக்கான், நிம்மதி இல்லாமல். இமயமலைக்கு போய் அங்கே சாமியார் மாதிரி உட்காந்து பரதேசி மாதிரி இருந்து கும்பிட்டுட்டு வர்றான் சாமியார். என்னடான்னா நீ சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாதுன்னு சொல்கிறான். நிம்மதி சமாதானம் பணத்திலே அல்ல, பதவியில் அல்ல, பங்களா காரில் அல்ல, ஏசியில் சுகமாக உட்கார்றது அல்ல. நீ தேடி நிம்மதி இயேசுவிடம் உண்டு. வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் இயேசுகிட்ட இருக்கையா, அவர்கிட்ட தேடி போ. அதை தேடி போகிறத விட்டுட்டு தன்னைத்தானே தான் உடம்பையே தற்கொலை. அதுவும் நல்ல சாவா, மேலேருந்து தலையிலாக விழுந்தாண்டுக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் குடலெல்லாம் சரிஞ்சு கேவலமாக சாவு கூட நல்ல சாவு இல்லை, கேவலமாக செத்தான். தேவ பிள்ளையே, நம்ம தவறலாம், தவறு செய்யலாம். தற்கொலைக்கு போகாதீங்க, தற்கொலைக்கு போயிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையில் நான் அதை பாதிக்கப்பட்டவன்.
என் மனைவி தற்கொலை பண்ணி இறந்தது. இன்ன வரைக்கும் அந்த காயம் ஆறல. நம்ம சபை விசுவாசிகள் யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. வரும், தற்கொலைக்கு போகாதீங்க. அதுவும் கடந்து போய் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கடந்து போயிடும், மாறிடும். அது கொஞ்சம் அவன் மனம் திரும்பி ஏசுக்கிட்ட வந்திருந்தான்னா மன்னிப்பு. சிலுவையில் அரைஞ்சவங்களை கூட மன்னிக்கிறாரு. இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. சிலுவையில் கோபமும் எல்லாரும் தலையை துளிக்கி கேலி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். பெரிய ரட்சகர்னு சொல்றிய, ஏன் நீ இறங்கி வா பார்ப்போம், எங்களை நீ காப்பாற்றிக்க, எங்களையும் காப்பாற்று. எவ்வளோ கேலி நையாண்டி. இவர் என்ன பாவம் செஞ்சாரோ, இந்த கொஞ்சம் வயசில் உங்காம திங்காமல் சிலுவையில் அரைஞ்சி என்ன குற்றம் செஞ்சாரோ, அது வேற. அவ சொல்லு, கொஞ்சம் நஞ்சமா கேவலம். சீசர்கள் இருக்காங்க, காப்பாற்ற முடியல. வானத்துறை பூமியில் சகல அதிகாரம் இருக்கு, இவரால் விடுவிக்க முடியல. வேற வழி இல்லை. தேவனும் கைவிட்டாரியா? இன்னி இதில் உள்ள ஒரு காரியம் பாருங்க, தேவனும் கைவிட்டார். தேவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தார். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, தேவன் கைவிடலை, கைவிட மாட்டார், அது உண்மை. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் தேவனும் கைவிட்டுட்டாரு. என்ன செய்ய? அப்படி கைவிட்டாலும் என் ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் தான் நான் ஒப்பு கொடுப்பேனே தவிர, நீங்கள் என்னை கைவிட்ட மாதிரி நான் உம்மை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இயேசு ஒருவர் தான் உலகத்திலேயே. அல்லேலூயா. அந்த நொடியிலேயே அந்த துன்பம் இயேசுவுக்கு மாறிடுச்சு. உடனே கள்ள வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு, ஆண்டவரே உம்முடைய நீ மறுபடியும் வரும்போது, என்னை உன் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். கள்ள வாயிலிருந்து இயேசு திரும்ப வருவார், அவருக்கு ராஜ்யம் உண்டு. இதோடு அவர் அழிய மாட்டார், திரும்ப வருவார். அந்த ராஜ்யத்தில் எனக்கு இடம் கொடுங்க. கள்ள வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு. இயேசுக்கு ஒரு தெம்பு. எல்லாரும் கைவிட்டாங்க. நம்பிக்கையற்ற அற்ற நிலைமையில் ஒரு கள்ள வாயிலிருந்து ஆவியானவர் பேசுகிறாரு. இயேசு சொல்கிறார், இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்னைக்கே இருப்பப்பா. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதுதான் தற்கொலைக்கு போகக்கூடாது. யூதா செஞ்ச ஒரு பெரிய தவறு. நிற்கிறேன்னு எண்ணுகிறவன் விழுந்து போனான். அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கணுமே தவிர, நாம் அது ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது. என் மனைவி இறந்த செய்தி எனக்கு வந்த உடனே, ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லும் போது யூதாசு தான் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என் குடும்பத்தில் ஒருத்தரை நான் அப்படித்தான் இழந்தேன் மகனே, பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கேன்னு சொல்லி திடப்படுத்தினார். நம்ம குடும்பத்தில் அப்படி நடக்கக்கூடாது, நம்ம சபையில் நடக்கக்கூடாது. நிறைய சோதனை வரும், ரொம்ப இக்கட்டு வரும். அந்த முடிவுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. யூதாஸ் அப்போஸ்தலன், சும்மா சாதாரண ஆள் இல்லை, வரம் பெற்றவன், இயேசுவோட பந்தியில் ஒன்றா சாப்பிட்டவன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஏன் இப்படி முடிவுக்கு போகிறான்? விழுந்து போனான். நாமளும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். ஒன்று. ரெண்டாவது உதாரணம், ரெண்டாவது பாயிண்ட் உதாரணம், அனனியா சப்ரியால். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் அவங்க வரலாறு படிக்கிறோம். அனனியா சப்ரியால் கிறிஸ்தவங்க, அப்போஸ்தலர் சபையில் இருந்தவங்க, காணிக்கை தசமமாக ஒழுங்காக கொடுக்குறவங்க, ஆண்டவருக்காக நிறையா கொடுக்குற ஒரு தன்மை உள்ளவங்க. ஆனால் ஏன் அப்படி செத்தாங்க? 2 பேரும் விழுந்து செத்தாங்களே, காரணம் என்ன சொல்லுங்க? 2 பேரும் கூடி பேசிட்டாங்க. என்ன கூடி பேசிட்டாங்க? இவ்வளவு தான் இருக்குன்னு போய் சொல்லுவோம், ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம், மறைச்சிடுவோம், பாதி அமிக்கிடுவோம், பாதியை கொடுப்போம். 2 பேரும் பொய் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணுறான், புருஷனும் மனைவியும். ஆனால் கிறிஸ்தவன், தயவு செய்து இதில் உடன்படாதீங்க. ஒருவேளை புருஷன் தவறு செஞ்சால் மனைவி கண்டி, மனைவி தவறு செஞ்சால் புருஷனை கண்டி. அதுக்கு தான் ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, ஏற்ற துணைன்னு சொல்லி 2 பேரை உருவாக்குறதுக்காரன் ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் தூக்கி விடணும். அந்த அர்த்தம் தான்.
2 பேரும் சேர்ந்து ஒருமிச்சு ஒரு தவறு பண்ணியிருக்காங்க பாங்க. கூடி பேசி நம்ம இவ்வளவு அமுக்கிடுவோம். ஓ பணம் தானே, நீ ஏன்டா அமுக்கணும்? அதான் பேதுரு சொல்கிறான், ஏன் விற்க முன்னாடி அது ஓ பணம் இல்லையா? விற்ற பிறகு அது ஓ கைவசம் தானே இருக்குது. நீ ஏப்பா அப்படி பரிசுத்த ஆவிகிட்ட தேவனிடத்தில் நீ போய் சொல்கிற? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய். 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வெளிப்படுத்தின 21:8 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய அந்த ஜனங்களில் ஒரு பகுதி பொய்யர்கள்னு போட்டு. பொய் பேசுறது சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. அக்னி கடலுக்கு போகிறதுக்கு அடையாளம் உள்ளவங்களில் ஒரு கூட்டம் பொய்யர்கள். ஏன்னா பொய் ஆரம்பத்திலிருந்து வந்தது யாருக்கிட்ட? பிசாசி சர்ப்பத்துக்கிட்ட வந்தது பொய். கர்த்தர் சாகவே சாவாயின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. பொய் பொய் சொல்லி ஏமாத்தினது சாத்தான் தான். அதனால தான் யோவான் 8:44 இயேசு சொல்கிறாரு, சாத்தான் ஆதி முதற்கொண்டு கொலைபாதக பொய்க்கு பிதா, பொய்க்கே தகப்பே அவன்தான். அதனால் நீங்கள் பொய்யின் பிள்ளைகளாக இருக்காதீங்க, பொய்யின் மக்களாக போயிடாதீங்க. உண்மை சொல்லுங்கள். கோலை தானே பொய் சொல்லணும், பயந்தாங்கோழி தானே பொய் சொல்லணும். பொய் சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி அடி வாங்கு, நீ வீரன். உண்மையை சொல்லி அடி வாங்கினா நீ வீரன், உண்மையை சொல்லி பாதிக்கப்பட்டா நீ வீரன். பொய்யை சொல்லி தப்பிக்கிறது கோலை. புருஷன் மனைவி 2 பேர் இங்கே செஞ்ச சதி. மாறி 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 செத்தாங்க. முதல்ல அவன் செத்தான், 2வது மனைவி செத்துச்சு. கிறிஸ்தவன் தான் யா நிற்கிறேன்னு என்ன வந்தான், ஞானஸ்தானம் பெற்றவன் தான், பரிசுத்த அபிஷேகம் பெற்றவன் தான், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் தான், பரிசுத்த நகரத்தில் பேர் நீ எழுதினவன் தான். ஆனால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் நான் பேரை கிறுக்கி போடுவேன்னு சொல்கிறாரு. பரிசுத்த நகரத்திலிருந்தும் அவன் பேரை எடுப்பேன்னு வேறு சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு எச்சரிப்பு சொல்கிறேன். கிறிஸ்தவன் ஆகிட்டா ஆனது தான். சில நாதாரிய ஒரு பிரச்சாரம் பண்ணுறான். இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அந்த ரட்சிப்பு போகாது, அப்படியே கரண்டில் இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி இப்போ ஒரு போதனை கிளம்பியிருக்கு. தயவுசெய்து அதை நம்பிடாதீங்க. முடிவு புரிந்து நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவானே தவிர, இடையில நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகம் போயிடுவான்னு நினைக்கிறது தவறான உபதேசம். வெளிப்படுத்த விசேஷம் 22 அதிகாரத்தில் 18-19 படிக்கும்போது, சாட்சியாக எச்சரிக்கிறேன் இயேசு கடைசியில் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு? படிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற எல்லா மக்களுக்கும் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. சாட்சியாக இயேசு எச்சரிக்கிறது என்னவென்றால், ஒருவன் இந்த வசனத்திலிருந்து எதையாகிலும் கூட்டுனா, இந்த வசனத்தை கூட்டி பேசுனா, இந்த புத்தகத்தில் என்னென்ன எழுதியிருக்கோ அந்த வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இது சீரியஸாக எடுத்துக்கோங்க, எச்சரிப்பாக எடுத்துக்கங்க. தேவன் அவன் தலையில் அந்த இறங்கும். அப்புறம் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தக வசனங்களிலிருந்து எதையாகிலும் அவன் இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு அவன் ஸ்தாபன உபதேசத்தை உள்ளே புகுத்தி அதை நிலைநாட்ட விரும்பினா, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இது ரொம்ப எச்சரிப்பு. எடுத்து போடுவார்னா ஏற்கனவே எழுதிட்டான்னு அர்த்தம், ரெக்கார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனை கூட நான் நீக்குவேன். இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துட்டீங்க, சேர்த்தாச்சுடா அதோட முடிஞ்சுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா பாஸ் ஆகிடுமா? பேரை நீக்கிடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஒரு மாதம் 2 மாதம் பார்ப்பாங்க, இவன் வரலை, அழிச்சிடுவாங்க அந்த பேரை. அது மாதிரி தான் ஆண்டவர் உன்னை நம்பி எழுதிடுவார்.
ஆனால் அந்த ரட்சிப்பை நீ காத்துக்கிறணும், அந்த பரிசுத்தத்தை காத்துக்கிறணும், இன்னும் நீதியை செய்யணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும். மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போகணுமே தவிர கிறிஸ்தவன் ஆகிட்டோம், பேர் வச்சாச்சு, ஞானசாரம் எடுத்தாச்சு, அதோட இஷ்டத்துக்கு நீ போயிட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த நகரத்திலிருந்து பேரை எடுத்து போடுவேன், ஜீவபஸ்திலிருந்து உன் பேரை எடுப்பேன்னு சொல்கிறாரு. எச்சரிப்பு இயேசுவே சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்லலை, இயேசுவே சொல்கிறார். அதனால் அனனியா சப்பிரியால் நினச்சிக்கோங்க, நிற்கிறேன்னு சொன்னவன் விழுந்துட்டான். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. கர்த்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு திரும்ப அதில் நோண்டக்கூடாது. ஓம் பணம் இல்லை, நீ என்னைக்கு நீ காணிக்கை கொடுக்குறியோ, தசம்பாகம் கொடுக்குறியோ, அது கர்த்தருடைய பணம். அதில் அவன் தவறு பண்ணால் ஊழியக்காரன் பொறுப்பு. அவன் ஆண்டவர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். தேவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அப்படி அல்ல. அதை பேதுரு ஒருத்தன் பெட்டி நிறையா பணத்தை கொண்டு வந்து வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறான். பேதுரு என்ன சொன்னான்? உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாது. இன்றைக்குள்ள ஊழியக்காரன் அப்படி சொல்லுவான் ஐயா. உடனே பெட்டியோட தூக்கிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெட்டியை கொடுறான்னு இழுப்பான். பேதுரு அதான் அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறது காரணம் அதான். ஆதி அப்போஸ்தலர் அப்படியே கரண்டில் உண்மையாக இரத்த சாட்சியாக மறிக்க துணிஞ்சவன் எப்படிடா பணத்துக்கு அடிமையாக முடியும்? அப்படிப்பட்ட பேதுருக்கிட்ட போய் சொல்கிறான், ஏமாத்துறான். அதான் அவன் பேதுரு சொல்கிறான், நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாங்க. என்கிட்ட நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா என்கிட்ட சொல்லலை. நான் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தா, அபிஷேகம் என் மேலே இருந்தா, அழைப்பு என் மேலே இருந்தா, ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கங்க. நான் நம்பிடுவேன், நான் மனுஷன், எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியான உன்னை அறிவார். அதனால் என்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுறான், என்னை நிந்திக்கிறவன் அவனை நிந்திக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஜாக்கிரதையாக இருங்க. உண்மை உள்ள ஊழியக்காரங்க ஒரு சிலர் கொஞ்சம் இருக்காங்க, இன்றைக்கும் உண்மையான அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. எல்லாரையும் நான் குறை சொல்லலை, உண்மை உள்ளவங்க இருக்காங்க. 100 பேர்னா அதில் 10 பேர் இருக்காங்க, தசம்பாகம் மாதிரி இருக்காங்க. இயேசுக்கு 12 சீசரில் ஒருத்தன் பிசாசியாக போன மாதிரி இன்றைக்கி 12 பேரில் ஒருத்தன் இருக்கான். 11 போகட்டும் பிசாசியா, ஒருத்தன் உண்மையாக இருக்கான். அந்த ஒருத்தன் தான் அப்போஸ்தல உபதேசம் ஊழியம் செய்யக்கூடிய தேவ ஊழியர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அப்படி ஊழியர்கள் சங்கடப்பட்டா போய் சொன்னா அவனை நீ ஏமாத்தினா அவனை அல்ல தேவனையே ஏமாத்துறேன்னு அர்த்தம். அந்த ஊழியக்காரனை சங்கடப்பட விடாமல் அந்த உபதேசத்துக்கு அடங்கி போனால் உங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே நீ செத்து தொலைன்னு பேதுரு சொல்லலை, அவங்களே ஆட்டட்ட அவங்க மனச்சாட்சியே குத்தப்பட்டு 2 பேர் செத்தாங்க. பேதுரு சாகடிக்கலை, அவங்க 2 பேருமே நம்ம நினச்சது திட்டம் போட்டது பிளான் ஆகி தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டருக்கு யாரோ சொல்லிட்டாங்களோ, கரெக்டாக சொல்கிறாரு, நம்மளைத்தான் சொல்கிறாரோ. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆவியானவருக்கு தெரியும்ல, அவர் என் வாயிலிருந்து பேசுவாரா? உங்ககிட்ட பேசுவார்ல. அதுதான் என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, உன்னை குறித்து யாரும் ரிப்போர்ட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் ஊழியக்காரனை பயன்படுத்துவார். கழுதையை பயன்படுத்தினவர் ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்த மாட்டாரா? ஒரு மீனை பயன்படுத்தி யோனாவை பயன்படுத்தினவர் ஒரு மனுஷனை ஊழியக்காரனை பயன்படுத்த மாட்டாரா? ஒரு சேவலை கொண்டு பேதுருவை உணர்த்தினவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு உங்ககிட்ட பேச மாட்டாரா? யாரை கொண்டு நான் பேசாது இருந்தால் இந்த கல்லுகள் பேசும். கல்லுகள் எப்படி பேசும்? நீ கெட்ட நினைவோடு போவ, கல் தட்டும், ரத்தம் உனக்கு ரத்தம் வந்துடும். கல், அந்த கல் உங்ககிட்ட பேசுதுன்னு அர்த்தம். நீ போகிறது சரியில்லை, அதான் சவனம்னு சொல்கிறான் இந்துக்கு. நான் போகிறது சரியில்லை, கல் தட்டிடுச்சு, சவனம். ஆனால் ஆவிக்குரியவனாக இருந்தால் கல் பேசுது, உன்னை அடிக்குது கல், நீ திருந்திக்க. நீ பேசாதிருந்தால் இந்த கல்லுகள் பேசும். அல்லேலூயா. உண்மை உள்ள ஊழியக்காரே பேசாதிருந்தா கல்லுகள் பேசுமையா? தேவன் அப்படி கரண்டில் இருக்கார், இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்க. 3வது சொல்லி முடிக்கிறேன், 3வது சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 3வது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம் படிங்க.
2 தீமோத்தேயுல 4:10. ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போய்விட்டான். இவன் தேமாவா தோமாவா? யாரு? தேமா. ஒரே எழுத்துல மாறுது பாருங்க. துணை எழுத்து போட்டால் தோமா. அவன் அப்போஸ்தலன். இவன் தேமா. இவன் பேர் என்ன? தேமா. பவுலோடு இருந்தவன், பவுலோட ஊழியம் செய்தவன், உடன் ஊழியக்காரன். ஆனால் என்ன ஆயிட்டான்? என்ன போயிட்டான்? இவன் என்ன ஆசையில் போயிட்டான்? இந்த உலக பிரபஞ்சம்னா உலக ஆசையில் என் ஊழியத்தை விட்டு போயிட்டான், என் உபதேசத்தை விட்டு போயிட்டான், என் ஐக்கியத்திலிருந்து போயிட்டான். யார் யார் நம்ம சபையை விட்டு போகிறார்களோ, இந்த உபதேசத்தை விட்டு போகிறாங்களோ, இந்த சத்தியத்துக்கு போகிறாங்களோ, அவன் உலக ஆசையில் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா உலகத்துக்கு விரோதமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது அவனுக்கு குத்துது, குடையுது. அதில் அவன் திருந்துறதை விட்டுட்டு டக்குன்னு நம்மளையே குற்றப்படுத்தி இது என்னடா சபை, என்னடா ஊழியம் போவோம்னா உலக ஆசையில் போகிறான்னு அர்த்தம். அந்த அர்த்தம் தான் அது. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, பிரிஞ்சு போனவன் திரும்பி வந்தான். யூதாஸ் வரல, அனனியா சப்ரியா வரல. இவன் பிரிஞ்சு போனாலும் அப்படியே போகாமல் மனம் திரும்பி வந்துட்டான்னு ஒரு நல்ல செய்தியோடு இதை நான் நிறைவு செய்ய போகிறேன். பிலேமோன் புஸ்தகம் பாருங்கள், 24 வசனம். எபிரேயருக்கு முன்னாடி இருக்கும், ஒரே தாள். பிலேமோன் 24 வசனம். என்னுடைய, அதே பவுல் சொல்றான், என்னுடைய உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தவும் வந்துட்டானா? பிரிஞ்சு போன தேமா வந்துட்டானா? தேமாவும் லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மேல் பவுலை விட்டு பிரிஞ்சவன் திரும்ப பவுல்கிட்ட வந்துட்டான், அவனோட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து பவுலோட இன்னொரு சபைக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய அளவில் வளர்ந்துட்டாங்க. ஐயா, பெருகிட்டாங்க. அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பின்வாங்கி போனால் அப்படியே போகணும்னு அவசியம் இல்லை. திரும்ப வாங்க, திரும்ப வந்து ஊழியத்தோடு வாங்க, ஊழியத்தோடு இணைங்க. போகிறவன் அப்படியே போகலை, திரும்ப வந்துட்டான். அதான் அந்த தேமா பிரிஞ்சு போனான்னு சொன்னவன் இப்போ என்கிட்ட இருக்கான், அவன் வாழ்த்து சொல்கிறான்னு சொல்கிற அளவில் அந்த தேமா வந்துட்டான். ஆகவே பின்வாங்கி போகாதபடி, அப்படியே போனாலும் திரும்ப மனம் திரும்பி வரக்கூடிய அளவில் நம்ம காணப்பட தேவன் நம்மளை எப்போதும் நேசிக்கிறார், எப்போதும் நேசிக்கிறார். ஒருத்தன் பிரித்து போயிட்டா அதோட போகட்டும். அவன் பழைய ஏற்பாட்டு கொள்கை தான். ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டா கல்லெறிஞ்சு கொள்ளு, சாட்சி பொறுப்பாயிட்டா கல்லெறிஞ்சு கொள்ளு, மன்னிப்பே கிடையாது, இரக்கமே கிடையாது பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில். எபிரேயர் 10:26 பாருங்க. இரக்கமில்லாத ஊழியம்னே இருக்கு. சத்தியத்தை அறிவை அடைஞ்ச பின்பு, அதாவது கிறிஸ்தவங்க மனப்பூர்வமாக ஒருத்தர் பாவம் செஞ்சா பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் அவனுக்கு இயேசு திரும்ப சிலுவையில் தொங்கிட்டு இருக்க மாட்டார். அடுத்து ஜட்ஜ்மெண்ட் தான். பயத்தோடு எதிர்பார்க்கறதுல விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கின் தண்டனை தான் அவனுக்கு கிடைக்கும். அப்புறம் மோசையினுடைய பிரமாணத்தை நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு மோசையின் பிரமாணத்தை ஒருத்தன் தள்ளிட்டா அங்கே இரக்கம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் தவறு பண்ணான்னா அதுக்கு இரக்கம் இல்லை, மன்னிப்பு கிடையாது, கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனால் 2-3 சாட்சியில் வாட்சி அவன் பொறுப்பான உடனே அவன் சாகுறான், கல்லெறிஞ்சு கொள்ளி சாகுறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்றால் படிங்க,
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் இயேசுவை நீ மிதிச்சு தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணி, என்ன ஆவி? கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவியை நிந்திப்பாயானால் எவ்வளவு கொடிதான தண்டனைக்கு அவன் பார்த்துனா என்பதை யோசித்து பாருங்க. இருக்கு புதிய ஏற்பாட்டுக்காரன் கிருபையின் ஆவியை பெற்றவன், இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீதிமான், பரிசுத்தவான், மணவாட்டி, உலகத்திலேயே அவன்தான் இயேசுவுக்கு தேவனுக்கு சிறந்தவன், தேவனுக்கு பிரியமானவர்கள். இப்படிப்பட்டவன் விழுந்து போகக்கூடாது. நிற்கிறேன் எண்ணுகிறவன், திரும்ப சொல்கிறேன், நிற்கிறேன்னு சொன்னுகிறவன் விழுந்து போகாதபடி எப்படி இருக்க கடவா? இந்த எச்சரிப்பு என்னைக்கு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. விழுந்து போகக்கூடாது. நம்ம நிற்கிறோம். இப்போ எத்தனையோ பேர் படுத்திருக்கான், போரன் இருக்கான், எந்திரிக்க முடியல. நாம் நிற்கிறோம். கிறிஸ்தவர்களே நம்ம நிற்கிறோம். ஆனால் நிற்கிறவன் விழுந்து போகக்கூடாது. பாவத்தில் விழுந்துடக்கூடாது, வேசித்தனை விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாது, பண ஆசையில் விழுந்துடக்கூடாது, பெருமை தான் என்ற அகந்தையில் விழுந்துடக்கூடாது. இயேசுவை நோக்கிப்பார், கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 3:1 இன்னைக்கு வேத பாடம் வாசித்த எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, இதெல்லாம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு, என்ன அழைப்புக்கு? கானான் அழைப்புக்கு இல்லை. கானான் இப்போ சண்டை போட்டு இஸ்ரேல் தேசம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டு குத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் சண்டை இன்னைக்கு இஸ்ரேல் சுடுகாடாக கிடக்கு. இன்னைக்கு அந்த கானான் அல்ல, அந்த இஸ்ரேல் அல்ல, அந்த ஒரு நாடு இல்லை. எது? பரம கானான், பரலோகம். அதுக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள் என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரர். பழைய ஏற்பாட்டில் இந்த பேரே பரிசுத்த சகோதரன் பேர் பழைய ஏற்பாட்டில் எவனுக்கும் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு தாயா அந்த பேர். பரிசுத்த சகோதரனே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்க? ஒரு ஸ்தாபனத்தை கவனித்து பார்க்கக்கூடாது. ஸ்தாபன தலைவர்னு ஒருத்தன் இருப்பான், ஒரு நாதாரி, அவனை பார்க்கக்கூடாது. இயேசுவை பார். இப்போ நான் பேசுகிறேன்னா என்னை பார்க்கக்கூடாது. நான் ஒரு பாடுள்ள மனுஷன். இன்றைக்கி நல்லா இருக்கேன், நாளைக்கு விழுந்து போயிடுவேன். யாருக்கு தெரியும்? கோடி கணக்கில் ஒரு பணம் வந்தால் பல்ட்டி அடிக்க மாட்டேன்னு இன்றைக்கி நிச்சயம் சொல்ல முடியாது. நான் அன்னைக்கு நான் பார்க்கணும் என்னுடைய உண்மையை. பேசுகிறதுனால நான் பரிசுத்தவான என்னை பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல முடியாது. இங்கே தான் போட்டிருக்கு, இயேசுவை கவனித்துப்பார். அல்லேலூயா. எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான். இயேசுவை கவனித்து பாரியா. ஸ்தாபனத்தை பார்க்காத, ஸ்தாபன தலைவரை பார்க்காத, அங்கே உள்ள கூட்டத்தை பார்க்காத, அங்கே உள்ள ஆட்டத்தை பார்க்காத, அங்கே உள்ள கலர் பல்பு புகையை பார்க்காத, அங்கே உள்ள ரிக்கா டான்ஸை பார்க்காத, அங்கே உள்ள பிரியாணியை பார்க்காத, அங்கே உள்ள கல்லறை இடத்தை பார்க்காத, அங்கே உள்ள சலுகையை பார்க்காத. இயேசுவை பார், அதுவும் கவனிச்சுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நிற்கிறேன்னு சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி இயேசுவை கவனித்து பார்ப்போமாக. பின்னானவைகளை மறப்போமாக, முன்னானவைகளை நாடுவோமாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இலக்கை நோக்கி தொடருவோமாக. நிற்கேண்டு எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.